இந்தியாவில் புகழ்பெற்ற குடைவரை கோவில்கள். இந்தியாவில் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஏராளமான குடைவரை கோவில்கள் உள்ளன. இவை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டவை. இந்த சிறப்பு வாய்ந்த குடைவரை கோவில்கள் இந்தியர்களை மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் பெரிதும் கவருகின்றன. இவை நமது பண்டைய கால கட்டிடக்கலையின் சிறப்பை உலகிற்கு வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அப்படி இந்தியாவில் உள்ள சில முக்கியமான குடைவரை கோவில்களை வலம் வருவோம். அமர்நாத் கோவில். அமர்நாத் குகை கோவில் காஷ்மீரில் சுமார் 3888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இங்கு பனியில் இயற்கையாகவே உருவாகும் சிவலிங்கம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இங்குதான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வாழ்வின் பிறப்பு இறப்பு ரகசியங்களை போதித்தார் என்று நம்பப்படுகிறது. இந்த பனிலிங்கம் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் உருவாகிறது. 11ஆம் நூற்றாண்டில் சூரியமதி என்ற அரசி இந்த கோவிலுக்கு திரிசூலம் மற்றும் பிற புனித சின்னங்கள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அஜந்தா குகைகள். மராட்டிய மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த குகைகள் புத்த சிற்பங்களையும் ஓவியங்களையும் கொண்டுள்ளன. இங்கு மொத்தம் 30 புத்த குகை நினைவு சின்னங்கள் உள்ளன. இங்கு அமைந்துள்ள சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் இந்தியாவின் கலை சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த அற்புதமான குகை தொகுப்பை காண ஒவ்வொரு வருடமும் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அஜந்தா குகை உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பதாமி குகை கோவில். கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் இந்த பதாமி குகை கோவில் அமைந்துள்ளது. இந்த குகை கோவில் 6ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பதாமி குகை கோவில் 4 குகைகளை கொண்டுள்ளது. அவை இந்து மற்றும் சமண கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு குகையில் சிவபெருமான், நடராஜர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரரின் சிற்பங்கள் உள்ளன. மற்றொரு குகையில் தீர்த்தங்கர்களின் உருவங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன. இந்த பதாமி குகை கோவில்கள் அகத்தியர் ஏரி எனப்படும் செயற்கை ஏரியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. வராக குகை கோவில். இந்த கோவில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் பல்லவ கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக்காட்டுகிறது. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் வராகர் தன் கொம்புகளில் பூமியை தூக்கும் காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இங்கு கஜலட்சுமி, துர்க்கை அம்மன் சிற்பங்களும் அழகாக காட்சி தருகின்றன. இந்த கோவிலின் நுழைவு வாசலில் வடிக்கப்பட்ட சிங்கத்தூண்கள் அற்புதமாக காட்சி தருகின்றன. மஸ்ரூர் குகை கோவில். மஸ்ரூர் குகை கோவில் இமாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. வட இந்தியாவில் அமைய பெற்ற இந்த கோவில் இமயமலை பிரமிடும் என்றும் இமாச்சலத்தின் எல்லோரா என்றும் அழைக்கப்படுகிறது. இது 15 ஒற்றைக்கல் பாறை சிற்பங்களை உள்ளடக்கியுள்ளது. அனைத்து சிற்பங்களும் இந்தோ ஆரிய கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிவன், விஷ்ணு, தேவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் அருகிலேயே மசூர் ஏரி உள்ளது. இந்த ஏரியில் கோவிலின் பிம்பம் தெளிவாக தெரியும். இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகும். கான்கேரி குகை. மராட்டிய மாநிலம் சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவினுள் பல குகைகள் மற்றும் பாறை சிற்பங்களை உள்ளடக்கியதாக இந்த கான்கேரி குகை அமைந்துள்ளது. இது பௌத்தர்களின் புடைப்பு சிற்பங்கள், ஓவியங்களை கொண்டுள்ளது. இந்த குடைவரை குகைகள் கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. கான்கேரி என்பது சமஸ்கிருத வார்த்தையான கிருஷ்ணகிரியிலிருந்து வந்தது. கிருஷ்ணா என்றால் கருப்பு என்றும், கிரி என்றால் மலை என்றும் பொருள்படும். இந்த கான்கேரி மலை கருப்பு மலை என்றும் வழங்கப்படுகிறது. உதயகிரி மற்றும் கந்தகிரி குகைகள். ஒடிசா மாநிலத்தில் இயற்கை மற்றும் செயற்கை குகைகளின் கலவையாக இந்த உதயகிரி மற்றும் கந்தகிரி குகைகள் அமைந்துள்ளன. இந்த குகைகள் உதயகிரி மற்றும் கந்தகிரி ஆகிய 2 மலைப்பகுதியில் உள்ளன. இவை வரலாற்று, தொல்லியல், சமயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது. உதயகிரி 18 குகைகளையும் கந்தகிரி 15 குகைகளையும் கொண்டுள்ளன. இந்த குகைகளில் பல்வேறு சமயம் சார்ந்த கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது.